இங்கிலாந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரிட்டனில் ஒரு போலீஸ் அதிகாரி வேலைக்கு விண்ணப்பிக்க முடிவு செய்தார். விண்ணப்பிக்கும்போது அவர்களிடம் கூறினார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் எனக்கு 3 நிபந்தனைகள் உள்ளன. 1, மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகை தொழ அனுமதிக்கப்பட வேண்டும். 2, 5 வக்து தொழுகைகளை அவற்றின் நியமிக்கப்பட்ட நேரத்தில் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லீமாக என்னை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக என் தாடியை வைத்திருக்க வேண்டும். சகோதரர் டேனியல் குர்ஆனால் வழி நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தனது அறிக்கையின்படி அவர் அரபு மொழியை கற்றுக்கொண்டதாகவும் சரியான தஜ்வீதுடன் குர்ஆனை சரியாக ஓதுவதில் சான்றிதழ் பெற்றதாகவும் உறுதிப்படுத்தினார். அவர் மொழிபெயர்ப்பு குர்ஆன் படித்து வருகிறார். மேலும் இஸ்லாத்திற்கு அழைப்பதில் தீவிரமாகவும் பகிரங்கமாகவும் பணியாற்றுகிறார். அவர் கூறுகிறார், நான் ஒரு முஸ்லீம், அதை பற்றி பெருமைப்படுகிறேன். நான் என் இஸ்லாத்தை மறைக்க விரும்பவில்லை. என்னை பார்க்கும் அனைவரும் நான் ஒரு முஸ்லீம் என்பதை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிறைய அல்லது கொஞ்சம் செய்வது முக்கியமல்ல என்பதை இஸ்லாத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். முக்கியமானது என்னவென்றால் உங்களால் முடிந்ததை செய்வதுதான். இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கான சிறந்த வழி ஒரு முஸ்லீமாக செயல்படுவதுதான். இஸ்லாத்தை பற்றி மக்களிடம் பேசாதீர்கள், ஆனால் அவர்களுக்கு முன்மாதிரியை காட்டுங்கள். பேசுவது மட்டும் வேண்டாம், ஒரு முஸ்லீமாக உங்கள் செயல்கள் உங்களுக்காக பேசட்டும் அப்படிங்கிறாரு. அவருக்கு உறுதியையும் நன்மை பயக்கும் அறிவையும் வழங்குமாறு நாம் இறைவனிடம் வேண்டுவோம். ஆக அவர் சொல்ல வந்தது முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது இஸ்லாத்தில் நான் கற்றுக்கொண்டது முக்கியமானது என்னவென்றால் உங்களால் முடிந்ததை செய்வது தான். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இது ரொம்ப பேர் இது விளங்காமல் நிறைய கஷ்டப்படுவாங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஹஜ்ஜெலாம் உங்களுக்கு வசதி இருந்தால் செய்யுங்க. தொழுகிறீங்களா? உங்களுக்கு உடல்நல நல்லா இருந்தால் போய் பள்ளியில் போய் தொழுங்க. இல்லையா வீட்டிலே தொழுதுங்க. வீட்டில் தொழுவதுன்னு உங்களுக்கு சிரமம் இருக்குதா? நின்றுக்கிட்டு தொழுகிறதுல சிரமம் இருக்கா? உட்காந்து தொழுகுங்க. உட்காந்து தொழுகிறதும் பிரச்சனையா? படுத்துக்கிட்டே சைகையில் தொழுதுங்க. இப்படி எந்த அளவு நம்மளை இலகுவாக இஸ்லாம் நம்மளை வழி நடத்துது பாருங்கள். அதை சில பேர் புரிஞ்சுக்காமல் சில பேர் அங்கேருந்து ஹஜ்ஜுக்கு வர்றதுக்காக சைக்கிள்லேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் போகிறாப்புல. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சைக்கிளில் போகிறதுக்கு உனக்கு யார் சொன்னது? உனக்கு யார் அறிவுறுத்தினது? இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். இதெல்லாம் ஹஜ்ஜு யாருக்கு கடமைன்னா வசதி வாய்ப்புகள் இருக்குது, கடன்கள் கிடையாது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு உனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, அப்போ நீ போ ஹஜ்ஜுக்கு. நீ அங்கேயும் சைக்கிளில் வந்தாக்க வழியில் அடிபட்டு செத்து போயிட்டேன்னா யாருக்கு என்ன சொல்ல முடியும்? எத்தனையோ காடுகளை கடந்து வரணும், எத்தனையோ இடங்களை. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலான ஒரு ரிலீஜன். அதை புரிய மாட்டேங்குது ரொம்ப பேருக்கு.